ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சுருக்குறோம். பஜ்ஜி ஒன்று போல் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு மொறு மொறுன்னு பிரித்தா அப்படியே 2 லேயராக வருது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கும் செய்யணும்னா மாவு இந்த மாதிரி கலந்து பாருங்கள். 200 கிராம் கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இட்லி சோடா மாவு, கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடர், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே சமயத்தில் கெட்டியாகவும் ஆகக்கூடாது. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா தேவையான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. வாழைக்காய் அந்த மாதிரி நீட்டாக சீவி வச்சுருக்கேன். மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா மாவில் டிப் பண்ணி இந்த ஓரத்தில் மட்டும் அந்த கிண்ணத்தில் வழித்து விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. மாவில் முக்கிட்டு அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் ஓரமாக நம்ம வழித்து விட்டுட்டோம்னா கீழெல்லாம் வழியாது. ஒன்று போல் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். புஸ் புஸ்ஸுன்னு மொறு மொறுன்னு பஜ்ஜி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.